பின்னலாடை நகரான திருப்பூரில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி திருப்பூரில் உள்ள 95% நிறுவனங்களில் தீபாவளி போனஸ் ஆனது வழங்கப்பட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தீபாவளி பண்டிகையை தங்களது குடும்பத்துடன் கொண்டாட ரயில் பேருந்துகள் மூலமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு நேற்று இரவு முதலே தொழிலாளர்கள் புறப்பட துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கோவையிலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான பொதுமக்களின் கூட்டமானது காணப்பட்டது. குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் இங்கிருந்து சென்னை சென்று அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு மற்றொரு ரயில் மூலமாக செல்வதற்காக இந்த ரயிலில் ஏறினார்கள். ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏற முயற்சித்தார்கள். குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களின் பேச்சை கூட கேட்காமல் படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். மேலும் காலை 6 மணி முதலே டிக்கெட் முன்பதிவு செய்ய பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். குறிப்பாக திருப்பூரில் இன்டர்சிட்டி ரயில் 2 நிமிடம் மட்டுமே நின்று செல்லக்கூடிய சூழலில் இந்த பொதுமக்களின் அதிக கூட்டம் காரணமாக சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக திருப்பூரில் இந்த ரயில் நின்று சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது.